இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா வழக்கமாக பண்ணுற மாதிரி இந்த சிக்கனு இல்லைனா கேரட் பீன்ஸ் போட்டு பிரியாணி பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ராஜ்மாவில் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் இல்லை நெய்யை ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் முந்திரி, அதுக்கப்புறம் திராட்சை இதெல்லாமே போட்டு நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் கொஞ்சமாக கல்பாசி, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலைலாம் போட்டு நல்லா வறுத்துட்டு அது கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் போட்டு வறுத்துருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூடவே 2 தக்காளி, அது கூடவே 2 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் காரத்துக்கு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் வத்தல் பொடி இதெல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். அப்புறம் ஓவர் நைட் சோக் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ராஜ்மா. தேவையான அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி தழை எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நான் மிளகும் சீரகமும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பவுட்ரு பண்ணி இது சேர்க்கும்போது இன்னும் வாசனை அல்டிமேட்டாக இருக்கும். அதெல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான் பாதியாக வடித்து வச்சுருக்கேன் ரைஸை வேக வச்சு அதையும் இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அப்புறம் ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ண கிஸ்மிஸு, முந்திரி இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா மிச்சமே கொண்டு வர மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.